லாஸ்டா செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல அணிபியில செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது சரியா? தேனீக்கல்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது? தேனீக்கல்ல என்னென்னலாம் இது இருக்கு? ஆண் தேனி, ட்ரோன் சொல்லுவோம், குயின் அணிபி, ராணி தேனி, இன்னொன்னு வேலைக்கார தேனி, ஒர்க்கர்ஸ் அணிபி. சரியா? ரைட். இப்ப ராணி தேனியோட வேலை என்ன? ஒன்லி ஃபெர்டிலைசேஷன் பண்ணும். ஒரு 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 தேன் கூடு இருக்குன்னா மேக்சிமம் பாத்துக்கிறது யாரோட வேலை? ராணி தேனியா? அந்த கூட்டை பாதுகாக்கிறது. கூட்டுலயே இருக்கும். எத்தனை இருக்கலாம்? மேபி 1 or 2 அந்த மாதிரி தான் இருக்கும். எது? குயின் அனுப்பி. மீதி நிறைய யார் தான் இருப்பாங்க? மேல் இருக்குமா, ஒர்க்கர்ஸ் அனுப்பி இருக்குமா? ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சரியா? அப்புறம் மேலும் ட்ரோனும் இருப்பாங்க. ரைட்டா? அப்ப ஒண்ணு மேலா இருந்திருக்கணும், இல்ல ஃபீமேலா இருந்திருக்கணும். சரியா? நடுவுல ஒர்க்கர்ஸ் அனுப்பின்னு தனியா பிரியுது. ரைட்டா? அது என்ன? அது எப்படி வந்திருக்கும்? சரியா? அப்ப அணிபியில எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது? மேல் தீர்மானிக்குதா, ஃபீமேல் தீர்மானிக்குதா? அதுல குரோமோசோம்ல என்ன இருக்கும்? அதுல ஒரு பார்த்தினோஜெனிசிஸ்னு ஒரு முறையே இதுல வந்துரும். ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு, அதுதான் பார்க்கணும். So the sex determination in honeybee is based on the number of sets of chromosomes an individual receives. சார், தேனீக்கல்ல பால் நிர்ணயம் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் அணிபி எத்தனை குரோமோசோம பெறுகிறது அதை பொறுத்து தான் மேலா ஃபீமேலா அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது. சரியா? எத்தனை குரோமோசோம் அதுல இருக்குது. பேஸ்ட் ஆன் த குரோமோசோம் நம்பர் ஒன்லி we can determine the male or female honeybee அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். An offspring formed from the union of a sperm and an egg develops as a female, that is queen or worker இருக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, முதல்ல நமக்கு ஃபீமேல் அணிபி அப்படின்னா எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 32 குரோமோசோம் இருக்கும். அது வந்து டிப்ளாய்டு நேச்சர். அப்ப டூரிங் ஊஜெனிசிஸ், சரியா? அப்ப என்ன நடக்க போகுது? மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் நடந்தா குரோமோசோமோட எண்ணிக்கை பாதியா குறைக்கப்படும். ரைட்டா? அப்ப இதுவும் எக்கு கரெக்டா? இது ஒரு எக்கு, அது ஒரு எக்கு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க கவனி, யூனியன் ஆஃப் எ ஸ்பெர்ம் அண்ட் an egg. அப்ப இது வந்து எக்கு, இது ரெண்டுமே எக்கு தான். ஞாபகம் வச்சுக்க, இது ரெண்டுமே எக்கு தான். ஜஸ்ட் இங்க இத நான் சொல்றேன். இதுதான் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு? 16 குரோமோசோம் இருக்கு. எக்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு? 16. இது ரெண்டும் சேர்ந்தா 32 குரோமோசோம் பிறக்கிறது எப்படி இருக்கும்? ஃபீமேலா இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அதாவது யூனியன் ஆஃப் எ ஸ்பெர்ம் அண்ட் an egg develops as a female, it may be குயினா இருக்கலாம் அல்லது ஒர்க்கரா இருக்கலாம். என்ன வித்தியாசம் குயினுக்கும் ஒர்க்கருக்கும்? ஒர்க்கர் வேலை செய்வாரு, குயினு ராணி மாதிரி உட்கார்ந்துருப்பார். என்னம்மா வித்தியாசம் என்ன? ஒர்க்கர்ஸ் அனுப்பிக்கும் ஏதோ ஒரு ராயல் ஜெல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராயல் ஜெல்லி யாருக்கு இருக்கும்? குயின் கிட்ட இருக்கும். அதுக்கு கிடைக்காது. அது கிடைக்கிறத பொறுத்து மட்டும்தான் அது ஒர்க்கர்ஸ் பியா இல்லது குயின் பியான்னு மாறும். சரியா? இப்ப ராயல் ஜெல்லி யாருக்கு கிடைக்கும்? அதிகமா இறைச்சிக்கும் அப்படின்னா குயின் பிக்கு கிடைச்சிருக்கும். அதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 32 குரோமோசோம் கொண்டது ஃபீமேலா மாறலாம். அந்த ஃபீமேல் மேபி குயினா இருக்கலாம், ஒர்க்கரா இருக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? சரி. And an unfertilized egg develops as a male drone by means of parthenogenesis. அப்ப இங்க பாருங்களேன், 2 எக் ஃபார்ம் ஆச்சு. ஒரு எக் ஸ்பெர்ம் கூட்ட ஃபியூஸ் ஆயிட்டு ஃபீமேலா போச்சு. இது ஒர்க்கரோ குயினோ அது போட்டோம். இன்னொன்னு இருக்குல்ல, இது அன்ஃபர்டிலைஸ்டு எக், கருவுறாத அண்டம். இது என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தினோஜெனிசிஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாரு. என்னது? இங்க என்ன மெத்தட் நடக்கும்? பார்த்தினோஜெனிசிஸ். கருவுறாத, தமிழ் என்ன அர்த்தம்? கன்னி இனப்பெருக்கமா? கருவுறுதல் நிகழாமல் இளம் உயிரி தோற்றுவிக்கப்படுறது பேர் தான் பார்த்தினோஜெனிசிஸ். சரியா? ஃபார்மேஷன் ஆஃப் யங் ஒன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகே. அப்ப பார்த்தினோஜெனிசிஸ் முறையில் அது என்னவா மாறிடுது? மேலா மாறிடுது. சரிங்களா? அது வந்து என்ன ஆகுது? அது இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இங்க பாத்துக்கோ. மேலு மைட்டாசிஸ் டிவிஷன் தான் அங்க நடக்குது. பார்த்தினோஜெனிசிஸ் முறையில தான் அது மாதிரி. அப்ப ஃபீமேல் இருந்து இந்த ஒரு அன்ஃபர்டிலைஸ்டு எக் தான் மேலா மாறுது. புரியுது அந்த கான்செப்ட்? இங்க பாத்துக்கோ. Egg develops as a male by means of
பார்த்தினோஜெனிசிஸ், அன்ஃபர்டிலைஸ்டு எக், கருவுறாத முட்டை, அதுதான் என்னவா மாறுது பார்த்தினோஜெனிசிஸ் முறையில ட்ரோனா ஆண்தேனியா மாறுதுன்னு சொல்றாங்க. This means that the males have half the number of chromosome than that of the female. இதனால என்ன அர்த்தம், பார்த்தினோஜெனிசிஸ் முறையில உருவாகிறதால ஃபீமேல்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு, 32 இருக்குது. அதுல பாதி தான் யார்கிட்ட இருக்கும், மேல்ல இருக்கும். ஏன்னா அங்க நடக்கிறது பார்த்தினோஜெனிசிஸ், அந்த கேமிட் அப்படியே மேலா மாறிடுது. ஓகே, the females are diploid having 32 chromosome and males are haploid that is having 16 chromosome. கரெக்ட்டா? அப்ப 32 குரோமோசோம் கொண்டிருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம், ஃபீமேல், that is diploid. 16 குரோமோசோம் கொண்டிருக்கிறது ஹாப்ளாய்டு, அது மேல். புரியுதா இல்லையா, வித்தியாசம் புரியுதா இல்லையா? சரி, this is called as haplodiploid sex determination system and has special characteristic features such as the males produce sperms by mitosis. சார், அப்ப தேனீக்கல்ல எந்த வகையிலான செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குதுன்னா ஹாப்ளோடிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். இந்த ஹாப்ளோ அப்படின்றது எதை குறிக்கும், மேல குறிக்கும், டிப்ளாய்டுன்றது ஃபீமேல குறிக்கும். சரிங்களா? அப்ப ஹாப்ளோடிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் seen in, இது क्वेश्चन, நீட் क्वेश्चन, அனுப்பியே சொல்லணும். ஓகே, and has a special characteristic feature such as males produce sperms by mitosis. எப்பவுமே நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நம்ம பார்க்குறோம், ஹியூமன்ல படிக்கிறோம். அப்ப ஸ்பெர்ம் மதர் செல்ல இருந்து ஸ்பெர்ம் வரணும்னா என்ன டிவிஷன் நடக்கணும், மியாசிஸ் நடக்கணும். பட் இந்த அனிபியில என்னதான் நடக்குதுயா, மைட்டாசிஸ் தான் நடக்குது. மைட்டாசிஸ்னா என்ன அர்த்தம், குரோமோசோம் நம்பர் சேமா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி செல் டிவிஷன் ஒரு லெசன் படிச்சோமா? மோஸ்ட்லி அனிமல்ல பொறுத்த மட்டும் மைட்டாசிஸ் எங்க நடக்கும் படிச்சோம், டிப்ளாய்டு செல்ல மைட்டாசிஸ் நடக்கும். கரெக்டா? ஆனா லோயர் பிளான்ட்லயும் அனிபியும் ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, மைட்டாசிஸ் எங்க நடக்குது, இந்த இடத்துல மைட்டாசிஸ் நடக்கும். எக்ஸப்ட் அனிமல்ல ஒரு எக்ஸப்ட் ஆர்கனிசம் தான் அனிபி. அனிபியில ஹாப்ளாய்ல மைட்டாசிஸ் எங்க நடக்குதுன்னா இங்க மட்டும் தான் நம்ம படிப்போம். சரியா? அது முன்னாடி அந்த பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, அது ரீகால் பண்ணிக்கங்க. ஓகேவா? they do not have father and thus cannot have sons. இது என்னடா அது வர, அதாவது மேல் இருக்கு இல்லையா, மேலுக்கு யார் கிடையாது, அப்பா கிடையாது. அதாவது இங்க இருக்கிறாருல்ல, இவருக்கு யார் இல்ல, அப்பா கிடையாது. and thus cannot have sons, அதனால அவருக்கு யார் இல்ல, பையன் இல்ல. புரிஞ்சுக்கோ, அதனால அவங்களுக்கு பையன் இல்ல. பட் have grandfather and have grandson. ஆனா அவருக்கு தாத்தா இருந்துக்கிறாங்க, பேரன் வந்துக்கிறான், ஆனா பையன் தான் இல்ல. புரியுதா? அது எப்படின்றத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரி, இங்க வா. இப்ப மேல பத்தி தான் நம்ம இந்த கான்செப்டை நம்ம பாக்குறோம். ஓகே, இதான் மேல். நீங்க சொல்ற மாதிரி இவரை தான் நம்ம பார்க்க போறோம். மேல் ஏதோ ஒண்ணு பேரு வச்சுக்கோ, இதான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, இவருக்கு அப்பா கிடையாது, இவருக்கு யார் இல்ல, அப்பா கிடையாது, ஆனா யார் இருக்காங்க, தாத்தா இருந்துக்கிறாங்க. இப்ப யோசித்து பாரு, இந்த மேல் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபீமேல், இதான அம்மா, கரெக்டா? அம்மா இருக்காங்க, ஆனா அவருக்கு அப்பா கிடையாது. என்ன பண்ணுது, அப்ப ஃபீமேல் தான் அம்மான்னு சொல்றோம். அம்மா உங்களுக்கு என்ன ஆகுது, 2 எக்கை ஃபார்ம் பண்ணுது, 16 குரோமோசோமா பிரியுது. ஒரு எக்கு 16 குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆச்சுன்னா அது என்னவா போயிடும், அம்மாவுக்கு மகள் இருப்பா. ஞாபகம் வச்சுக்கப்பா, இங்க வருதுன்னு வச்சுக்கா, இந்த இருக்குல்ல இந்த ஸ்பெர்ம், இதுவும் இந்த எக்கும் ஃபியூஸ் ஆச்சுன்னா 32 குரோமோசோம் வந்துடும். அந்த அம்மாவுக்கு யார் இருக்கா, மகள் இருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா அந்த அம்மாவுக்கு இது பையன், ஆனா இவருக்கு அப்பா இருக்கிறாங்களா, கிடையாது. அதான் அர்த்தம். சரியா? அப்ப இந்த மேல் அனுப்பிக்கு அப்பா கிடையாது. ஆனா எங்க இருந்து வராங்க, அம்மா கிட்ட இருந்து வந்தாங்க, பார்த்தினோஜெனிசிஸ் முறையில வந்தாங்க. புரியுதா? ரைட். அடுத்தது அதுல என்ன சொன்னோம், அப்பா கிடையாது. ரெண்டாவது அதுல சன்னு கிடையாது. இங்க பாரு, இப்ப இங்க யோசித்து பாரு, இது பார்த்தினோஜெனிசிஸ் முறையில தான் என்ன எதை ஃபார்ம் பண்ணுது, ஸ்பெர்மை ஃபார்ம் பண்ணுது. அப்ப இது நீ அதோட சன்னு நீ சொல்லுவியா? அப்ப இது வரக்கூடிய இந்த ஸ்பெர்ம் எக்கு கூட சேர்ந்தா ஒரு ஃபீமேல் உருவாக்குது. அப்ப இதுக்கு இவர் யார், இது
மகள் தானே வரும், மகள் தானே வரும். பையன் ஃபார்ம் ஆக முடியுமா? முடியாது. சரியா? பையன் இந்த இடத்துல கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அதான் அர்த்தம். இதுக்கு அப்பா கிடையாது, மகனும் பாசிபிள் கிடையாது. ஆனா தாத்தா இருப்பார். தாத்தா எப்படி? இப்ப இந்த அம்மா எங்க இருந்து வந்திருப்பாங்க நீ நினைக்கிற? இந்த அம்மா எங்க இருந்து வந்திருப்பாங்க? இதே இப்ப கான்செப்ட் யோசித்து பாரு. ஒரு 16 குரோமோசோம் கொண்ட ஒரு ஸ்பெர்ம் வந்திருக்கும், அன்ஃபர்டிலைஸ்டு எக் மாறி இருக்கும், இன்னொன்னு எக்கா மாறி இருக்கும். அப்ப இவரு, இதுக்கு யாரு? இது மேல் தானே, இது மேல் தானே. அப்ப அந்த அம்மா இங்க இதுல இருந்து வராங்கன்னா இவரோட அப்பா தானே. அப்ப இவருக்கு இது யாரு? தாத்தா. அவருக்கு யாரு? தாத்தா. இங்க யோசித்து பாரு. அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கும்? பேரன் உண்டு. இவருடைய பொண்ணு. கரெக்டா? இந்த அனுபிக்கு இதுதான் பொண்ணு. அப்ப இது இங்க பாரு, ஒரு மேல ஃபார்ம் பண்ணுமா? அப்ப இது யாரு? இது பேரன். அவ்வளவுதான். இது அப்பா, சரி, இது ஒரு நபர், அவங்களுடைய அம்மா. அம்மா வயிற்றுல இருந்து பிறந்த பையன் நீ என்னன்னு சொல்லுவ? பேரன் சொல்லுவ. அதான் அர்த்தம். புரியுதா இல்லையா? விளங்கல? விளங்குச்சா விளங்கலையா? சரி, இங்க பாரு ராஜா, இது ஃபீமேல்ல இருந்து இது வந்து அம்மான்னு வச்சுக்கோ. அந்த அம்மா கிட்ட இருந்து கேமெட்டோஜெனிசிஸ் மூலியமா என்ன ஆகுது? ஒரு எக்கும் என்ன ஆகும்? இன்னொரு எக்கு, 2 எக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த எக்கு பார்த்தினோஜெனிசிஸ் முறையில எதை ஃபார்ம் பண்ணிடுது? ட்ரோன் மேல ஃபார்ம் பண்ணிடுது. அப்ப அந்த அம்மாவுக்கு யார் இருக்கா? பையன் வரான். அதே மாதிரி பொண்ணு பாசிபிள். எப்ப பாசிபிள்? இந்த எக்கு ஒரு ஸ்பெர்ம் கூட சேர்ந்துச்சுன்னா யார் பாசிபிள்? பொண்ணு பாசிபிள். இது ஓகேவா? இந்த கான்செப்ட் ஓகேவா? இப்ப இவருக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இது மேல். இவருக்கு யார் இருக்கா? அம்மா இருக்கா. அப்பா இருக்கிறாரா? அப்பா கிட்ட இருந்து வரலையே, டைரக்டா அம்மா கிட்ட இருந்து பார்த்தினோஜெனிசிஸ் மூலம் தானே வந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஓகேவா? அம்மா இருக்காங்க, அப்பா கிடையாது. சரியா? அப்ப இந்த அம்மா எங்க இருந்து வந்திருப்பாங்க? இங்க இருக்குல்ல. அப்ப இந்த அம்மா வரும்போது ஒரு ஸ்பெர்ம் கண்டிப்பா இருந்திருக்கணும்ல. அப்ப இவர் யாரு? இவருக்கு தாத்தா. புரிஞ்சுச்சா இல்லையா? ரைட். அடுத்தது என்ன சொன்னோம்? இவருக்கு பையன் கிடையாது, ஆனா பேர பையன் உண்டுன்னு சொல்றோம். அப்படிதானே சொன்னோம்? அதானே அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, இந்த ட்ரோனு அது அப்படியே தான். இந்த ட்ரோனு எதை ஃபார்ம் பண்ணும்? 16 குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்மை ஃபார்ம் பண்ணும். பிளஸ் இங்க இருந்து ஒரு எக் வருதா, இது கூட ஃபியூஸ் ஆச்சுன்னா 32 குரோமோசோம் கொண்ட ஃபீமேல் ஃபார்ம் ஆகும். சரியா? அப்ப பெண் இருக்கா, அவரோட மகள். இந்த மகன் வயிற்றுல இருந்து இந்த மாதிரி வருமா? அப்ப அந்த மேல யாருன்னு சொல்லுவேன்? அவரோட பேரன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் கதை. சிம்பிள். இந்த மாதிரி போட்டு பாரு, அவனுக்கு புரிஞ்சிடும். ஓகே. சோ அதான் அதுக்கு அர்த்தம். they do not have father and thus cannot have sons. இவருக்கு அப்பா கிடையாது, அதனால பிள்ளைகள் சாத்தியம் இல்ல. but have a grandfather and can have grandson. தாத்தா இருப்பாங்க, பேரன்கள் உண்டு. how is the sex determination mechanism different in the birds? is the sperm or the egg responsible for the sex of the chicks? இது என்ன கோழி தானப்பா. செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெக்கானிசம் டிஃபரண்ட் இன் த பேர்ட்ஸ். பறவைகள்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் வேறுபடுகிறது? is the sperm or the egg responsible for the sex of the chick? அப்ப கோழிகள்ல எது வந்து பால் பண்பை தீர்மானிக்குதுன்னு கேக்குறாங்க. எக்கா ஃபீமேல் தான் தீர்மானிக்கும். ஏன்னா ZW அப்படின்றது தான் அந்த அர்த்தம். சரியா? ஓகே, தட்ஸ் ஆல்.